தயார் நிலையில் புலம்பெயர் உறவுகள் அனுரவிற்கு தமிழ் எம்பி கடும் அழுத்தம். 63 பொருட்களுக்கான இறக்குமதி வரி அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். ரணில் மற்றும் தினேஷ் குணவர்தனவிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், வீடுகளுக்கு செல்ல உள்ள சிஐடி. முன்னாள் சபாநாயகர் ஒரு மருத்துவர் என்ற யாழ் எம்பி, தென்னிலங்கையில் கிளம்பிய சர்ச்சை. புலமைப்பரிசில் பரீட்சை வெளியான இறுதி தீர்மானம். கைப்பற்றப்பட்ட முன்னாள் அமைச்சரின் சொகுசு வாகனங்கள். காவல்துறை அறிமுகப்படுத்திய செயலி சிக்கப்போகும் பலர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகவெல்ல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கம் ஆண்டு முழுவதும் மக்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவையாவது வழங்குவதை உறுதிப்படுத்த முடிந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துடன் கார் ஒன்றில் பயணம் ஒன்றுக்கு புறப்படுகையில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது புத்தாண்டு இதுவரை சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ தாம் இப்படியே சென்றாலும் பரவாயில்லை என்றும் மக்கள் ஆண்டு முழுவதும் ஒரு நாளைக்கு 3 வேளையாவது சாப்பிட முடியும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்தால் நல்லது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட 63 பொருட்களுக்கான தற்போதைய இறக்குமதி வரியை எவ்வித திருத்தங்களும் இன்றி பேணுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் டிசம்பர் 31, 2024 அன்று வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பருப்பு, வெள்ளை சீனி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம், தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய், டின்மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்களின் தற்போதைய பண்ட வரியை மாற்றமில்லாமல் தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது பொருட்களின் விலை உயர்வை தடுக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அரிசி, திணை, பச்சைப்பயிறு, சோளம், மஞ்சள், பழங்கள், மீன் மற்றும் உலர்மீன் போன்ற உணவுப் பொருட்களுக்கான செயல்படுத்தப்பட்ட அதே வரி வீதங்களை பேண உள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை பாதிக்கும் நோக்கம் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனுர அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புலம்பெயர்ந்துள்ள உறவுகள் நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படல் வேண்டும். இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் 13வது திருத்த சட்டம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பாடுகள் அமைய வேண்டும். பிரிந்து செயல்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். எனவே எதிர்வருகின்ற தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும். இதனால் பாதிப்புகள் எமக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மை. மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்பதே. அந்த ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
போக்குவரத்து விதிமீறல்கள், பிற குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து தெரிவிக்கும் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த செயலியானது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது டிராபிக் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த செயலியை பதிவிறக்கம் செய்த பிறகு போக்குவரத்து விதிமீறல்கள், குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த காணொளிகள், புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை பதிவேற்றம் செய்யலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் இந்த செயலி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான 4.5 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 3 சொகுசு வாகனங்களை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். பாணந்துறை பின்வத்த பிரதேசத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரின் வீட்டிலிருந்து வெளிநாட்டு ஆயுதப்படைகள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ ஜீப் போன்ற ஜீப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. ரத்மலானை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் மேலும் 2 சொகுசு ஜீப் வண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கைப்பற்றப்பட்ட ஜீப் வண்டிகள் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு அரசு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட இலக்கங்களின் கீழ் அசெம்பிள் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டவை எனவும் தகவல் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சஜித் பிரேமதாசவையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் வீழ்ச்சியடைய செய்யும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கியமான அரசியல் சூழ்ச்சியின் மையத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றும் அதன் சின்னமான தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிடாமல் புதிய சின்னம் மற்றும் பரந்த கூட்டணியின் கீழ் போட்டியிடுவதற்கு அழுத்தம் கொடுக்க ரணில் வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகின்றது. இதன்போது ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படும் பல எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முயற்சியில் பங்கு வகிக்கின்றனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணிலின் முன்னிய நிர்வாகத்தின் போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுபான உரிமம் மற்றும் பரவலாக்கப்பட்ட அரசாங்க நிதி போன்ற சலுகைகளால் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற குழுவினர் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நோக்கங்களுடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு தேர்தல் கூட்டணிக்கு கலந்துரையாடி வருவதாகவும் தெரியவந்துள்ளது. பதவி விலகிய முன்னாள் சபாநாயகர் ஒரு மருத்துவர் என யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்த கருத்துக்கள் தென்னிலங்கையில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. போலி கல்வி சான்றிதழ்களை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் ரன்வெல சமீபத்தில் பதவி விலகினர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இளங்குமரன், இல்லை, இந்த வைத்தியர் பட்டம் அவரால் வழங்கப்படவில்லை, மக்களால் உருவாக்கப்பட்டது. அவர் 1989 ஜப்பானுக்கு சென்றார். மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். ஜப்பானில் மருத்துவம் படித்தார். அவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நாடாளுமன்ற சபாநாயகராக மருத்துவ முனைவர் பட்டம் பெற வேண்டிய அவசியமில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயத்தில் மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இளங்குமரனின் கருத்துக்கள் சரியான அறிவின்மையை பிரதிபலிக்கின்றனவா அல்லது மக்கள் தவறாக வழிநடத்தும் முயற்சியா என விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கசிந்த 3 கேள்விகளுக்கும் இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் HJMC அமித் ஜெயசுந்தர நேற்று மாலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த தீர்மானமானது பாடசாலை அனுமதிகள் மற்றும் புலமை பரிசில்களுக்கான நுழைவாயிலாக செயல்படும் அதிக போட்டித்தன்மை கொண்ட பரீட்சையின் நேர்மையை உறுதி செய்வதையும் ஒருமைப்பாட்டை பேணுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பரீட்சைக்கு முன்னதாக 3 கேள்விகள் கசிந்ததாக எழுந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்ட 3 வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளியிடப்பட்டதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.